பகுதியில் உள்ளது ஜாய்மதி நகர். இந்த ஊரை சேர்ந்தவர்கள் சபியல் ரகுமான், ரஹீமா காதும் தம்பதி. இவர்களுக்கு 15 வருடங்களுக்கு முன்பு திருமணமாக இருக்கிறது. 2 பிள்ளைகள் உள்ளனர். சபியல் ரகுமான் பழைய இரும்பு கடை வைத்திருக்கிறார். ரஹீமா ஹவுஸ் வைஃபாக இருந்து பிள்ளைகளை கவனித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் சென்ற ஜூன் மாதம் 26ஆம் தேதியில் இருந்து ரகுமானை ஊருக்குள் யாரும் பார்க்கவில்லை. அவரின் திடீர் மாயம் குறித்து கேட்டபோது கேரளாவுக்கு வேலைக்கு சென்று விட்டதாக ரஹீமா கூறியிருக்கிறார். கடை வைத்திருக்கும் ஒருவர் அதை மூடிவிட்டு கேரளாவுக்கு கூலி வேலைக்கு செல்வாரா என்ற சந்தேகம் ஊர்க்காரர்களுக்கு எழுந்திருக்கிறது. அடுத்த ஒரு சில நாட்களிலேயே தனக்கு உடல்நிலை சரியில்லை என ரஹீமா மருத்துவமனைக்கு செல்வதாக கூறிவிட்டு கிளம்பிச் சென்றிருக்கிறார். அதன் பிறகு அவரை பற்றிய தகவல்களும் இல்லை. இது ஊர்க்காரர்களை மேலும் சந்தேகமடைய வைத்திருக்கிறது. கணவன் மனைவி செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. எங்கு போனார்கள், என்ன ஆனார்கள் என்ற எந்த தகவலும் தெரியாத நிலையில் ஜூலை 12ஆம் தேதி ரகுமானின் சகோதரர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கிய போதுதான் ரஹீமா அவராகவே காவல் நிலையத்திற்கு வந்து அந்த பயங்கரத்தை வாக்குமூலமாக சொல்லியிருக்கிறார். ரகுமான் காணாமல் போகவில்லை, ரஹீமாவே அடித்து கொன்று வீட்டுக்குள் புதைத்திருக்கிறார். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி குடும்ப சண்டை நடந்திருக்கிறது. இதற்கு பெரும்பாலும் ரகுமானின் குடிப்பழக்கம்தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இவர்களின் சண்டை வாய்வார்த்தையோடு தொடங்கினாலும் கடைசியில் கைகலப்பில் சென்றுதான் முடிந்திருக்கிறது. பாகுபாடு இல்லாமல் இருவரும் சரமாரியாக தாக்கிக் கொள்வார்கள். சம்பவத்தன்று வழக்கம் போல கணவன் மனைவிக்கு இடையே குடும்பச் சண்டை வெடித்திருக்கிறது. ரகுமான் போதையில் இருந்ததால் ரஹீமா அவரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். நடந்த அடிதடியில் மயங்கிய ரகுமான் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். பிறகு வீட்டுக்குள்ளேயே 5 அடி ஆழத்தில் குழி தோண்டிய ரஹீமா சடலத்தை புதைத்துவிட்டு கணவன் கேரளாவுக்கு வேலைக்கு சென்று விட்டதாக நாடகமாடியிருக்கிறார். ரகுமானின் குடும்பத்தினரும் ஊர்க்காரர்களும் அவரின் நாடகத்தை நம்பாமல் கேள்வி கேட்டதால் ரஹீமா உடல்நிலை சரியில்லை என ஊரை விட்டே ஓடி தலைமறைவாக இருக்கிறார். போலீஸ் எப்படியும் தன்னை கைது செய்துவிடும் என பயந்த ரஹீமா வேறு வழியின்றி காவல் நிலையத்தில் சரணடைந்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ரஹீமாவை கைது செய்த போலீசார் வீட்டுக்கு அழைத்துச் சென்று புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். இந்த பயங்கரத்தை ரஹீமா தனியாக செய்திருக்க வாய்ப்பில்லை என ரகுமானின் குடும்பத்தினர் சந்தேகிக்கின்றனர். இதனால் குடிபோதையில் நடந்த தகராறுதான் கொலைக்கான காரணமா, இதற்கு வேறு யாராவது உதவியிருக்கிறார்களா என்ற கோணத்தில் ரஹீமாவிடம் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.